மகிழ்ச்சி. அவங்க குடும்பத்த நீங்க நேர்ல போய் பார்த்தீங்களா? இல்ல நேர்ல போய் பார்க்கும்போது, அதே போல வேற அட்வொகேட் மூலமாகவோ, வேற யாரு மூலமாவோ நீங்க தொடர்பு கொண்டீங்க? அவங்க என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போதெல்லாம்? 2017 இருந்து அவர் பிரதருக்கும் எனக்கு ஒரு நல்ல இணக்கமான ஒரு தொடர்பு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது அப்துல் ஃபத்தாவுக்கு எனக்கு ஒரு இணக்கமான ஒரு தொடர்பு இருக்கு. ஒரு ரெஸ்பெக்டபிள் இது இருக்குது. நான் ஒரு ஸ்டெப் என்னென்ன எடுக்கிறேனோ, அவருடைய மனசு புண்படாதபடி நடந்துக்கணுன்றதுக்காக நான் முன்னெச்சரிக்கையா செய்யறேன். ஏன் அப்படின்னா, நாங்க 2020 அந்த லோயர் கோர்ட் தீர்ப்பு வந்துருச்சு. வந்துட்டு அதுக்கப்புறம் இந்தியன் எம்பசி வந்து நமக்கு ஒரு லாயர் அப்பாயிண்ட் பண்றாங்க. இந்தியன் எம்பசி அப்பாயிண்டட் லாயர். அந்த லாயரை நாங்க தான் செலக்ட் பண்ணோம். அவர் வந்து நம்ம இந்தியால டாப் மோஸ்ட் லாயர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இவர் ஒரு லாயர். இருக்கிற கரண்ட் கவர்மெண்ட்டுக்கு அட்வைசர், அல்ஹூத்தி கவர்மெண்டோட அட்வைசர் அவர். சோ இஸ் அ வெரி வெரி பிக் லாயர். அப்போ பிரதர்கிட்ட கேட்டோம். அவர் பிரதர்கிட்ட வந்து கம்ப்ளீட்லி பிரைவேட் செட்டிங், நம்ம இந்தியன் எம்பசி ஸ்டாஃப் உடைய வீட்டுக்கு தான் அவரை வர சொன்னோம். அப்போ அவர் வந்தாரு, அவங்க ஷேக் வந்தாங்க, அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்தாங்க. அப்ப நாங்க வந்து எதுக்கு அந்த இதுனா, நாங்க அதாவது இந்தியன் சட்டப்படி நாங்க வந்து லீகலா எல்லாம் போக வேண்டியது இருக்கும். அப்போ அவங்க பேச வராங்களா அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் நாங்க அதை பார்த்தோம். புரியுதா உங்களுக்கு? சோ அதனால ரெண்டாவது நாங்க கோர்ட்டுக்கு போயிட்டோன்றதுனால அப்புறம் அவருக்கு வந்து கோவம் வரக்கூடாது. இங்க வந்து எவ்ரி திங் இஸ் வெரி ட்ரைபல் ஆல்சோ. இங்க வந்து கோர்ட்டுக்கு மேல ட்ரைபல் ரூல் தான் இங்க எல்லாமே. சோ அதனால அப்போ அந்த அளவுக்கு நமக்கும் அவருக்கும் ஒரு ட்ரஸ்ட் இருந்துச்சு. என் மேல அவர் ஒரு ட்ரஸ்ட் வச்சிருந்தாரு. புரியுதா உங்களுக்கு? ரெண்டாவது ஒவ்வொரு கோர்ட் செஷனுக்கும் நான் போகும்போது நான் எப்பவுமே அவரை போய் பார்த்து அவரை பேசி கை கொடுத்துட்டு தான் நான் வருவேன். சோ இப்படிதான் எங்களுடைய உறவு இருந்துச்சு. ரெண்டாவது அப்போ அவர் ஒரு விஷயம் அந்த மீட்டிங்ல அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. சரி நீங்க போங்க, லீகலா பாருங்க, எல்லாம் பாருங்க, லீகல் முடிஞ்ச பிறகு நம்ம பேச்சுவார்த்தையை தொடங்கிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஓகே. அப்போ அவர் என்ன யோசிச்சாருன்னா, இந்த லீகல் காரியம் வந்து ஈஸியா முடிஞ்சிரும்ன்ற மாதிரி அவர் யோசிச்சார். நம்ம வச்ச லாயர் வந்து ரொம்ப டஃப்பான லாயர். ஒரு டெத் பெனல்ட்டியவே அவர் எடுக்கத்தக்கதாக, அதாவது இட்ஸ் a கிளியர் கேஸ். இது வந்து 100% வந்து forensikly proven கேஸ். எல்லா எவிடன்சஸ் வாஸ் அகைன்ஸ்ட் ஹர், தென் ஹர் கன்ஃபெஷன் வாஸ் ஆல்சோ தேர். சோ 3 காரியங்களும் அவளுக்கு நிமிஷாக்கு எதிராக தெளிவா இருந்த கேஸ்ல கூட அவர் வந்து ஒரு தண்டனை எடுத்தனால்தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். சோ அப்படிப்பட்ட காரியங்கள் வந்து இது வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஒரு மனவேதனையை உண்டு பண்ணிச்சு. நீங்க அவருடைய அப்துல் ஃபத்தாவோட இன்டர்வியூல நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவாரு, நாங்க இந்த கேஸ்னால நாங்க ரொம்ப நொடிஞ்சு போயிட்டோம் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. ஓகே, நம்ம வந்து லீகலா நம்ம ஒரு சைட், பட் இப்படி நடக்கும்ன்றத வந்து நான் ஆல்ரெடி அவருக்கு சொல்லிட்டேன். புரியுதா உங்களுக்கு? சோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்து அவர் சொன்ன மாதிரி என்ன 2 டைம் அவர் மீட் பண்ணாரு. 2 டைம் அவர் பிரதர் மீட் பண்ணாரு. ஒரு டைம் அவங்க அப்பாவையும் நாங்க மீட் பண்ணோம். சோ மீட் பண்ணி அப்போ அந்த பேச்சுவார்த்தை வந்து அவர் வந்து மன்னிப்பு கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறேன் என்று அவர் சொல்லவே இல்லை. அவருடைய நியாயத்தை அவர் சொன்னார். அந்த மீட்டிங்ல எல்லாம் வந்து அப்படிதான் நடந்துச்சு. அது ஒரு நாள் மிட் நைட்ல தாண்டி அந்த மீட்டிங் போச்சு. சோ இட் வாஸ் அ வெரி வெரி லாங் மீட்டிங். அந்த எல்லாத்துலயும் அவர் என்ன 2வது மீட்டிங்ல அவருடைய இறந்த தன்னுடைய சகோதரருடைய போட்டோஸ் எல்லாம் கொண்டாந்து அப்படி ஃப்ரண்ட்ல அப்படி வச்சுட்டாரு. ஒரு ஃபோரன்சிக் ரிப்போர்ட் இருக்கு. அது எப்படி அந்த ஃபோரன்சிக் ரிப்போர்ட் எடுத்தாங்க, நானும் டாக்டர்ஸ் கேட்டேன். அது எப்படின்னு தெரியல சாம் அப்படின்றது சொன்னாங்க. அது எந்த விதத்துல உண்மைன்றது எனக்கு தெரியல. அதாவது வெட்டப்படும் போது அவர் வந்து உயிரோட இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோரன்சிக் ரிப்போர்ட் வச்சிருக்காரு. அது கோர்ட்லயே அவங்க சப்மிட் பண்ணியிருந்தாங்க. சோ அது எப்படி அவங்க எடுத்தாங்கன்றதுல எனக்கு தெரியல. how far it is medically rightன்றது எனக்கு தெரியல, அது எனக்கு தெரியாது. சோ இதெல்லாம் வச்சுதான் அவர் வந்து நம்மள்ட்ட பேசவே வராரு. சோ அப்படி என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்படிப்பட்ட ஒரு கொலையாளிக்கு நீங்க எப்படி மன்னிப்பு கோருகிறீர்கள் அப்படின்றது அவருடைய கேள்வி. அதான் அந்த நீ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி சைக்காலஜி. பட் ஆனா இந்த கேஸ்ல என்ன ஆச்சுன்னா, அவங்க சைட்ல இருந்து வந்த ஷேக் தான் எங்களுக்கும் சப்போர்ட் பண்ற ஷேக் ஆயிட்டார். நாங்க அவருக்கு தான் பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்திருந்தோம். அப்ப அவர் என்ன சொன்னாரா, நீங்க ஏதாவது ஆஃபர் கொடுக்குறீங்களா, இது வந்து குடும்பத்திற்கு தெரிய, ஐ மீன் குடும்பம் வந்து இதுல டைரக்டா நான் முதல்ல சொன்னாங்க இன்வால்வ் ஆக மாட்டாங்க. நாங்க சாண்டி உமன் எல்லாம் நாங்க பேசிட்டு அப்போ வந்து $1 million நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க யார்கிட்ட சொன்னோம், நல்லா புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் அவங்க வந்து மன்னிப்பு கொடுக்கறேன்னு சொல்லல, பிளட் மணி வேணும்னு அவங்க சொல்லல. நல்லா இதை நான் தெளிவா அண்டர்லைன் பண்ணி சொல்றேன். ஷேக் தான் சொன்னாரு ஒரு ஆஃபர் கொடுங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்போ நாங்க இந்த $1 million கேஷ் ஆஃபர், அதுக்கப்புறம் ஒரு மெடிக்கல் ஒரு டாக்டர், நம்ம கேரளால இருக்க ஒரு டாக்டர் வந்து ஒரு 5 சர்ஜரிஸ் நான் ஃப்ரீயா பண்றேன். ஃப்ரீயானா எப்படி, அதாவது பேஷண்ட்டை வந்து யமன்ல இருந்து கூட்டிட்டு போய் சர்ஜரி பண்ணி திருப்பி கூட்டிட்டு வர அவங்க யார் இது பண்றாங்களோ, அதுக்கப்புறம் வந்து ஒருவேளை அவர் சகோதரர் வந்து யமனை விட்டு இங்க இருந்து போய் ஒரு பிசினஸோ அல்லது சவுதியிலயோ அல்லது துபாயிலயோ அதை பிசினஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணா அதுக்கும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் சேர்த்து நாங்க ஒரு ஆஃபரா கொடுத்திருந்தோம். ஃபைனலா என்ன ஆகும்னா, இப்போ பிரசிடென்ட்ல கையெழுத்து போட்டாலும்
கொலை செய்யப்பட்ட அவருங்க குடும்பத்தார் வந்து ஒரு கன்சென்ட் கொடுக்கணும். கன்சென்ட் கொடுத்தாதான் எக்ஸிகியூஷன் டேட் வரும். ஸோ அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் நான் இந்தியாவுக்கு போனேன். இன்னொன்னு, இந்த ஆஃபரை நான் பெட்டரா இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்றதுக்காக தான் நான் இந்தியால போய் நான் பார்க்க போனேன். ஆஃபர் என்னால இம்ப்ரூவ் பண்ண முடியல. ஸோ அந்த $1 million ஆஃபர் தான் அப்படியே இருந்துச்சு. அதை அவங்க அக்செப்ட் பண்ணல. அதாவது ஏன்னா அவர் பிரதர் போய் எக்ஸிகியூஷனுக்கு கன்சென்ட் கொடுத்துட்டாரு. கன்சென்ட் கொடுத்தனால அவங்க அதை அக்செப்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நான் என்ன செஞ்சேன், திருப்பி வந்து இந்த எக்ஸ்டென்ஷனை கேட்கும்போது இங்க இன்னொரு இது இருக்கு. எக்ஸ்டென்ஷன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்ல வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க. அது கொடுக்கறதுக்குன்னா ஃபேமிலியோட கன்சென்ட் வேணும். ஸோ ஃபேமிலியோட கன்சென்ட் வந்து கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் அவங்களும் வேதனைக்க விரும்பல. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவங்க கன்சென்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க, இது கன்சென்ட் கொடுத்துட்டாங்க, கொலை செய்ய கொடுத்துட்டாங்க. இனி வந்து அவங்க வந்து திருப்பி போய் அதை வந்து பின்வாங்க முடியாது. அவங்க இதுல இருந்து பின்வாங்க முடியாது. ஸோ அவங்கள வந்து ரொம்ப ஒரு கார்னர், அதாவது அவங்கள ஒரு 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 கஷ்டமான நிலைமை கொண்டு போகாதபடி நாங்க என்ன பண்ணோம், டைரக்டா எங்க ஷேக், இப்போ புது ஷேக் நாங்க வேற ஷேக் நாங்க வச்சிருக்கோம். அவர் மூலமா டைரக்டா பிரசிடென்ட் ஆஃபீஸ்க்கு போனோம். பிரசிடென்ட் ஆஃபீஸ்ல இருந்து எங்களுக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ப்ரொவைடட் இந்தியன் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ரிக்வெஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்தியன் கவர்மெண்ட்ல இருந்து அந்த ரிக்வெஸ்ட் எங்களுக்கு வந்துச்சு. ஸோ இதுதான் நடந்த உண்மை. நீங்க வேற எக்கச்சக்கம் அவங்க நாங்க பேசணும், இவங்க பேசணும்னு எக்கச்சக்கம் பேசுறாங்க. எனக்கு தெரியல யார் பேசினா எங்க பேசினான்னு தெரியல. ரெண்டே காரியம் தான் இதுல. ஒண்ணு நம்ம, ஏன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்ல வந்து அவங்க கொடுக்கணும்னா அதுக்கு ஃபேமிலியோட கன்சென்ட் வேணும். ஃபேமிலி வந்து கன்சென்ட் கொடுக்காம தான் நாங்க எக்ஸ்டென்ஷன் வாங்கணும். அப்படின்னா அது வந்து பிரசிடென்ட் ஆஃபீஸ்ல இருந்தா வரணும். ஸோ பிரசிடென்ட் ஆஃபீஸ்ல வேற யாரும் இந்தியால இருந்து எங்களுக்கு யாரும் பேசவே இல்லை. ஏன்னா அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்ல 2 மீட்டிங்ல நான் தான் இருந்தேன். ஸோ வந்து நான் இருந்தேன், எங்க ஷேக் இருந்தாரு, அம்மா இருந்தாங்க, இவ்வளவு. அப்புறம் நம்ம இந்தியன் எம்பசி ஸ்டாஃப் இருந்தாங்க, ரொம்ப முக்கியம். இந்தியன் எம்பசி ஸ்டாஃப் இருந்தாங்க. அதான் நான் சொல்றேன்ல, இந்தியன் எம்பசி இங்க இல்ல, அந்த லோக்கல் ஸ்டாஃப் இங்க இருக்கிறாங்க. லோக்கல் ஸ்டாஃப் இன்னும் இருக்கிறாங்க, ஆஃபீஸ் இன்னும் ஒர்க்கிங்ல தான் இருக்குது. ஸோ அவங்க வந்திருந்தாங்க. இவ்வளவு பேர் தான் நாங்க இருந்தோம். ஸோ இவ்வளவுதான் நடந்துச்சு. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்துச்சு. எங்களுக்கு சனிக்கிழமை போய் கொடுத்தோம். சனிக்கிழமை அவங்க சொல்லிட்டாங்க எங்களுக்கு பிரசிடென்ட் ஆஃபீஸ்ல இருந்து கால் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. சண்டே எங்களுக்கு வந்து கிளியரா, அந்த 16ஆம் தேதிக்கு முன்னாடி இருந்த சண்டேல எங்களுக்கு வந்து கிளியரா சொல்லிட்டாங்க. பட் ஆனா ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிட்டாங்க, நீங்க வந்து பப்ளிக்ல போய் பேசாதீங்க. இவங்களுடைய ஃபேமிலி வந்து இங்க வந்து பெரிய போராட்டம் நடத்தினாங்கன்னா பிரசிடென்ட் வந்து இதை மாத்திடுவாரு. சோ அந்த போராட்டம் நடக்காத மாதிரி, அதனாலதான் நாங்க சண்டே வெளியில வரல. அதனாலதான் 15ஆம் தேதி வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணது. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான், இல்லைன்னா சண்டே நாங்க வந்து பப்ளிக்ல சொல்லியிருக்கலாம். இது வந்து பெரிய கொண்டாடுற விஷயம் இல்லை. இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஞானத்தோட நாங்க ஹேண்டில் பண்ணோம். இப்போ நமக்கு ஒரு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த எக்ஸிகியூஷனை ஸ்டே பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். இன்டெஃபினிட்டா ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டெஃபினிட்டா ஸ்டேனா வந்து என்னைக்கு வேணாலும் ரிவர்ட் பண்ணலாம் அவங்க. ஸோ இன்னைக்கு இந்தியாவில வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதை வந்து ரத்து பண்ணிட்டாங்கன்னு. கவர்மெண்ட்டுக்கு எக்ஸிகியூஷனை ரத்து பண்ண எந்த அதிகாரமும் கிடையாது. இதை நல்லா எல்லாரும் புரிஞ்சுக்கணும். பிரசிடென்ட்டுக்கே கிடையாது. போன வாரம் இங்க இருக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து என்னை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்தினாரு. ஸோ அதுல தெளிவா சொன்னாங்க, கவர்மெண்ட் வந்து நாங்க சப்போர்ட்டிவ் ரோல் நாங்க பிளே பண்ணலாம், உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணலாம், ஆனா உங்களுக்கு சொல்யூஷன் வந்து ஃபேமிலி கிட்ட இருந்தா வரணும் அப்படின்றத எங்களுக்கு தெளிவா அவங்க சொன்னாங்க. அது நிமித்தமா நாங்க இப்போ தொடர்ந்து அந்த காரியங்களை நாங்க பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். சார், இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நீசா அந்த கேஸ்ல மாட்டும் போது ஒவ்வொரு இடத்துக்கு மாறி மாறி போகும்போது அவங்க யாரெல்லாம் தொடர்பு கொள்ளாங்களோ அவங்க எல்லாம் போலீஸ் ட்ராப் பண்ணாங்கன்னு ஒரு விஷயமும் கேள்விப்பட்டேன். அது எந்த மாதிரியான விஷயம் சார்? அதுக்கப்புறம் உங்களை எப்படி தொடர்பு கொண்டாங்க? நிமிஷா வந்து அங்க இருந்து, அதாவது சுவேதான்ற இடத்துல இருந்து ஓடி வந்து அவர்கள் வந்தது வந்து சனாக்கு. சோ சனால வந்துட்டு என்ன தேடி இருக்காங்கன்னா, தங்கறதுக்கு இடமும் ஏதாவது ஒரு வேலையும் அவங்க தேடி இருக்காங்க போல் இருக்கு. அப்படிதான் நான் கேள்விப்பட்டேன். இதுக்காக அவங்க நிறைய பேரை கால் பண்ணிருக்காங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க. சோ அப்படி கால் பண்ணவங்களை எல்லாரும், ஏன்னா இவங்க போலீஸ்க்கு பயந்து ஓடிட்டு இருக்காங்க. பேசுறவங்களுக்கு தெரியாது இவங்க எங்க இருக்காங்க, இவங்க யாரு, என்ன விஷயம்ன்றது தெரியாது. போலீஸ் அவங்க IEMI நம்பரோ அல்லது எப்படியோ அவங்க இதை வச்சு இவங்க தொடர்ந்துட்டு அவங்க வந்து இதெல்லாம் மாத்திட்டு இருந்திருக்காங்க. சிம் கார்டு எல்லாம் மாத்திட்டு இருந்தாங்க. பட் அந்த டெலிபோன் இதை வச்சு அவங்க வந்து தொடர்ந்து இது பண்ணி பிடிச்சிட்டாங்க. அப்புறம் இவங்களை எல்லாரையும் ரொம்ப நாள் உள்ள வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் நிமிஷா கொஞ்சம் பேர் வந்து அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அவங்களுடைய எம்ப்ளாயர்ஸ் வந்து ப்ரெஷர் போட்டு ஒரு வாரம் 2 வாரத்துல எல்லாம் வெளியில கொண்டு வந்துட்டாங்க. சில பேர் மாசக்கணக்கில் இருந்தாங்க. அதனால மனநீதியா பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ நிறைய காரியங்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் மொத்தமா அப்புறம் இவங்களை பிடிச்சதுக்கு அப்புறம் மிச்சம் இருந்தவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க.